வணக்கம். ரோம்பர் ஹைட் வந்து 13 இன்ச்சு, 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 15 இன்ச்சு ஹைட் முதல்ல மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே வச்சு இப்படி ஒரு பாட்டமில் ஒரு கோடு போட்டுக்கணும். கோட் போட்டுக்கணும். இப்போ இது 2 பீஸ், இது பேக் ஒன்று, ஃப்ரண்ட் ஒன்று, பேக் ஒன்று. முதல்ல ஃப்ரண்ட்டை மேலே மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டை மேலே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் பேக்கு நெக்கு வரைக்கும் கொஞ்சம் நெக் ட்ராப் வரைக்கும் கொஞ்சம் டவுனில் வரும். மற்றபடி எல்லாமே சேர்ந்து தான். ஹைட்டு மார்க் பண்ணிடலாம். ரோம்பரில் ஹைட் மார்க் பண்ணிடலாம். இது 13 இன்ச்சு ஹைட்டு. 13ல் ப்ளஸ் 2 இன்ச்சு ஆட் பண்ணால் 15 இன்ச்சு. பதிமூணு 14 இன்ச்சு ஹைட் வச்சுக்கலாம். ஹைட்டு 14 இன்ச்சு. ப்ளஸ் 2 16 இன்ச்சு வரும் லென்த்து. இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். கீழே 2 இன்ச்சு வச்சு ஒரு கோட் அடிச்சுக்கிட்டு இந்த கோட்லேருந்து 16 இன்ச்சு. மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோட் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த பாட்டம் அளவு வந்து ஜஸ்ட் அளவு வந்து 22. இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இது 2ஆல் டிவைட், இந்த பாட்டத்துக்கு வரைக்கும் 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 11 இன்ச்சு வருது. 11 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணி இது வந்து C/2 அப்படின்னு 22/2 11 இன்ச்சு. இது வந்து பாட்டத்துக்கு மட்டும். இது பாட்டத்துக்கு 22 2ஆல் டிவைட் பண்ணால் 11 இன்ச்சு. இந்த 11 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது அப்படியே இந்த பேட்டர்னில் போட்டு மார்க் பண்ணுறது, அப்படியே கிளாத்தில் போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சு. மோஸ்ட்லி இது குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் இந்த ரோம்பர். இந்த 11 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு கோடு அப்படி அடிச்சுட்டு கிராஸாக ஒரு கோடு அடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு, இந்த கார்னரில் இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஷேப்பாக எடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். ஷேப்பாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அளவு வந்து 22. இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா C/4 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 5.5 இன்ச்சு வருது. 5.5 இன்ச்சு வருது. அந்த 5.5 இன்ச்சோட 0.5 ஆட் பண்ணிக்கணும். இன்ச்சோட 0.5 ஆட் பண்ணிக்கணும். 0.5 இல்லை 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். இந்த 5.5ஓட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த 22வை நம்ம இது சீட் அளவுக்கு மார்க் பண்ணுறது. சீட் அளவுக்கு அப்போ C/4 22/4 5.5 ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணோம்னா ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணோம்னா
6.5 வரும். 6.5 வரும். அப்போ இங்கேருந்து 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கிங். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 6 இங்கே தள்ளி ஒரு 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். சும்மா கொஞ்சம் ஒரு அளவு பாதி அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கோடு அடிச்சுக்கிட்டு இப்போ நெக் அளவு வந்து 12 போது இது வந்து n/6. நெக் அளவு வந்து n/6. n/6ன்னு நம்ம 12/6 அப்போ 2 இன்ச்சு வருது இல்லைங்களா? 2 இன்ச்சு வருது. இந்த 2 இன்ச்சு கூட 0.5 ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ப்ளஸ் 0.5 2.5 வருது. இப்போ இந்த 2.5 நெக்குது இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது n/6 0.5 இதை ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் n/6 12 6ஆல் டிவைட் பண்ணால் 2 கூட ஒரு 0.5 ஆட் பண்ணால் 2.5 வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இந்த இதில் வித்து இதில் நெக் ட்ராப்பில் வந்து அப்படியே நம்ம n/6 என்ன அளவு வந்தது? 12 6ஆல் டிவைட் 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து பேக். இது பேக்கு நெக்கில் பேக்கில் இப்படி மார்க் பண்ணிக்கணும். பேக் நெக் ட்ராப். இது இப்போ ஃப்ரண்ட் நெக் ட்ராப் வந்து நம்ம n/6 + 1. இப்போ 2 இன்ச்சு வந்தது இல்லைங்களா? 12 நெக்கில் வந்து 12 6ஆல் டிவைட் பண்ணும்போது 2 இன்ச்சு வந்ததில்ல? அந்த 2 இன்ச்சு கூட இன்னும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு கொடுத்து 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு வச்சு ஒரு மாற்றி இது இப்படி ஷேப்பாக எடுத்து அவ்வளோதான். நெக் ட்ராப் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அளவு வந்து 12 இன்ச்சு. 2ஆல் டிவைட் பண்ணால் 12 6 இன்ச்சு வருது. ஷோல்டர் SH/2. ஷோல்டர் SH/2. அப்போ ஷோல்டர் அளவு 12. 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச்சு வருது. அது 6 இன்ச்சு வருது. சார் 6 இன்ச்சு. 6ஓட +2 ஆட் பண்ணிக்கணும். 8 இன்ச்சு. அப்போ 8 இன்ச்சு. இங்கேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் தள்ளி ஷோல்டர் அளவு. எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து வந்து C/4 என்ன வந்தது? நம்மளுக்கு 22 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5 வந்தது. இந்த 5.5ல் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணு. இந்த 5.5ல் 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணோம்னா 4 இன்ச்சு கிடைக்குது. இந்த 4 இன்ச்சை நம்ம இங்கேருந்து இந்த ஆர்மோல் சைடு ஸ்லீவ் சைடில் 4 இன்ச்சு இதை மார்க் பண்ணிக்கணுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ மார்க் பண்ணணும்? நம்ம இந்த சீட் அளவு எவ்வளோ மார்க் பண்ணலாம்? C/4 + 1.5. அப்போ 5.5 6 7 இன்ச்சு மார்க் பண்ணுவாங்க. அஞ்சரை ப்ளஸ் ஒரு 1.5 6 7 இன்ச்சு. அப்போ இங்கேயும் ஒரு 7 இன்ச்சு லைட்டாக ஒரு டாட் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் கோசம் ஒரு டாட் வச்சுக்கிட்டு ஒரு 8 இன்ச்சு இங்கே 7 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு சீட் அளவு 7 இன்ச்சு
C/4 22 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5.5 ப்ளஸ் ஒரு 1.5 7 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே இது வந்து C/4 -1 அதாவது 4ஆல் ஜஸ்ட் அளவை டிவைட் பண்ணும்போது 5.5 5.5ல் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிடணும். இந்த சைடு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 6.5க்கு மார்க் பண்ணணும். இந்த சைடு வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 4 இன்ச்சு வருது, 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு 8 இன்ச்சு இங்கே வச்சு வந்தீங்களா ஷோல்டர் அளவு, அதேமாதிரி இங்கேயும் அது ஸ்ட்ரைட் கோசம் ஷோல்டர் அளவு 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் அடிச்சிடணும். ஸ்ட்ரைட் அடிச்சுட்டு இது அப்படியே ஷேப் மார்க் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த நெக் ஷோல்டர் ட்ராப் வந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கணும். ஷோல்டர் ட்ராப் 1 இன்ச். இங்கேருந்து இது கிராஸ் அடிச்சுட்டு 1 இன்ச்சு கிராஸ் அடிச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ மார்க் பண்ணோம்? C/2 ஜஸ்ட் அளவு 22 2ஆவது 11 இன்ச்சு வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா 11 இன்ச்சு. இந்த மார்க் பண்ண அந்த 11 இன்ச்சோட இதை கிராஸ் பண்ணி இப்படி அனுப்பிச்சுட்டு அவ்வளோதாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு கட்டிங்கு. இதனுடைய அளவு வந்து ஜஸ்ட் அளவில் C/2 ஜஸ்ட் அளவு 22 அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 11 இன்ச்சு கிடச்சிது. இந்த 11 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிடணும். கீழே பாட்டம் 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 இன்ச்சு. இதுலேருந்து இப்படி கிராஸ் எடுத்துக்கணும். இந்த 11 இன்ச்சு வச்ச மாதிரி இருக்குது. பாட்டம் 2 இன்ச்சு நம்ம அலவன்ஸ் விட்டுட்டு இந்த கிராஸ் எடுத்துக்கணும். இதனுடைய அளவு வந்து ஹைட்டு, இங்கேருந்து ஹைட் அளவு, இந்த இதுலேருந்து ஹைட் அளவு எவ்வளோ வந்து 16 இன்ச்சு வச்சாங்க. இல்லை 16 இன்ச்சுன்னா H+2. அப்போ வந்து H+2ன்னு 14 இன்ச்சு ஹைட்டு, 14 + 2 14 + 2 14 + 2 16 இன்ச்சு இது வச்சது. டோட்டலாக 16 இன்ச்சு வச்சது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அளவு வந்து C/4 ஜஸ்ட் அளவு 22 4ஆல் டிவைட் பண்ணும்போது 5 இன்ச்சு வந்தது. 5.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு 7 இன்ச்சு வச்சு இது மார்க் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது வந்து நெக் ட்ராப்பு 1 இன்ச்சு, இது C/4 -1. அப்போ C/4 5.5. இதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 இன்ச்சு. இந்த அளவு இது ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவு வந்து SH/2 ப்ளஸ் ஒரு 2. நம்மளுக்கு ஷோல்டர் அளவு 12. 12 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 + 2 8 இன்ச்சு. 8 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணது. நெக்ஸ்ட்டு இது நெக் ட்ராப்பு L/6 ப்ளஸ் 0.5 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிச்சு. இது 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிச்சு. இந்த சைடு நெக் L/6 அப்படியே போட்டாச்சு. இந்த அளவு அப்படியே L/6. இது பேக்கினுடைய இது ஃப்ரண்ட்னுடைய ட்ராப் வந்து நம்மளுக்கு +1 L/6 ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிச்சு. 2 + 1 3 இன்ச்சு வச்சு இது மார்க் பண்ணிச்சு.
அவ்வளோதான். இந்த ஷேப்பில் இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். இந்த ஷேப்பில் இந்த 2 இன்ச்சு விட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஷேப் அப்படி அவ்வளோதான். இப்போ இது பேக் இதை எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட் வரைக்கும் இந்த ஷேப் எடுத்துக்கணும். பேக் ஷேப்பு எடுத்தாச்சு. இது ஃப்ரண்ட் ஷேப்பு இது பேக்கு. ஃப்ரண்ட். அவ்வளோதான். இது குழந்தைங்களுக்கு பனியன் கிளாத் தண்ணி இருக்கிற கிளாத்தில் வெட்டி தைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த சைடு வந்து ஓப்பன் வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம டிஷர்ட்டுக்கு பட்டி போடுற மாதிரி சின்னதாக பட்டி போட்டுக்கலாம். காஜா பட்டன் எடுத்து போட்டுக்கலாம். இது சைடெல்லாம் இன்னொரு அடித்து இது பண்ணிக்கலாம். காலர் வந்து ஓப்பன் கலர் வச்சுக்கலாம். ஓப்பன் கலர் டிஷர்ட்டுக்கு எப்படி வைக்கிறோமோ அதேமாரி டிஷர்ட் கலரும் வைப்பேன். இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் விரிவாக சொல்லித்தரேன். கட்டிங் இதுதான். ஃப்ரண்ட்டு பேக்கு கட்டிங் அவ்வளோதான். இது ஒரு கிளாத்தில் வெட்டி இதை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருந்தால் இன்னொரு ட்ரிப்பு போட்டு பாருங்கள். ஒரு ஈஸி தான் இது. இந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ். இது ஃப்ரீயாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இதுக்கு கிளாத்தில் வெட்டி நான் க்ளீனாக போடுறேன். இந்த பேட்டர்ன் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சைஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் என்ன குழந்தைங்களுக்கு என்ன சைஸ் இருக்குது அந்த சைஸில் எடுத்து பேட்டர்ன் எடுத்துன்னு போட்டு வெட்டிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.